ரிஷப ராசிக்காரர்களே, 2026 மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிறது. குறிப்பாக உறவுகள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் இதுவரை கவனிக்காமல் விட்ட சில உண்மைகள் இப்போது புரிய ஆரம்பிக்கும் நேரம் இது. ஒரு உறவு விலகப் போகிறது என்று சொல்வது பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல. அது உங்கள் வாழ்க்கையில தேவையில்லாமல் சுமையாக இருந்த ஒரு உறவு இயற்கையாக விலகும் காலம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவான் எப்போதும் நம்ம வாழ்க்கையை சுத்தப்படுத்தி நம்மை சரியான பாதைக்கு கொண்டு வருபவர். சில நேரங்களிலே அது மனிதர்கள் மூலமாக நடக்கும். இதுவரை மன அழுத்தம் கொடுத்தவர்கள், மதிப்பு தராதவர்கள் அல்லது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறவர்கள் தானாகவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகும் சூழ்நிலை உருவாகும். அதே நேரத்திலே உண்மையாக உங்களை புரிந்து கொள்ளும், உங்களுடன் நிற்கும் உறவுகள் மட்டும் நிலைத்திருக்கும். இந்த சனி பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்மையான உறவுகள் யார், தற்காலிகமாக இருந்தவர்கள் யார் என்பதை புரிய வைக்கும் ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கும். இந்த காலத்தை நீங்கள் மனதளவில் வலிமையாக எதிர்கொண்டால் எதிர்காலத்தில் நல்ல உறவுகளும் மன அமைதியும் கிடைக்கும் ஒரு புதிய ஆரம்பமாக இது மாறும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி தொடங்கும் அடுத்த 2.5 வருட காலத்தில், குறிப்பாக முதல் 1 வருடம் வாழ்க்கையில் மிகவும் சோதனை நிறைந்த காலமாக இருக்கும் என்பதை நீங்கள் மனதளவில் தயாராகி எதிர்கொள்ள வேண்டும். இந்த காலம் வெளியிலிருந்து பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் பல மாற்றங்களை சந்திக்கும் நேரமாக இருக்கும். நீங்கள் இதுவரை வைத்திருந்த நம்பிக்கைகள், நீங்கள் நம்பிய மனிதர்கள், நீங்கள் எடுத்த வாழ்க்கை முடிவுகள், இவையெல்லாம் மறுபடியும் சோதிக்கப்படும் நேரம் இது. சனி பகவான் எப்போதும் நம்ம வாழ்க்கையை மெதுவாக சரி செய்து நம்மை உண்மையான பாதைக்கு கொண்டு செல்லும் சக்தி. அதனால இந்த காலத்துல நடக்கிற விஷயங்களை ஏன் இது நடக்குது என்று கேட்காம இதுல என்ன கத்துக் கொடுக்குது என்று பார்க்க ஆரம்பிச்சால் மன அழுத்தம் கொஞ்சம் குறையும். இந்த முதல் வருடத்துல வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் மிகவும் பொறுமை தேவைப்படும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் மேலதிகாரிகளிடமிருந்து ரெகக்னிஷன் கிடைக்காமல் போகலாம். சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசலாம். சிலர் உங்க உழைப்பை வேறு வழியில் பயன்படுத்த முயற்சி செய்யலாம். வேலையிடத்தில் பாலிடிக்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிலே இன் ப்ரமோஷன், சேலரி growth ஸ்லோவாக இருப்பது போன்ற விஷயங்கள் மனதுக்கு சுமையாக இருக்கும். நீங்கள் செய்யும் வேலைக்கு மதிப்பு கிடைக்கலையே என்ற உணர்வு வரலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் வேலை மாற்றம், பெரிய முடிவுகள் எடுப்பது போன்ற விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. சனி பகவான் இந்த காலத்தில் உங்களை நிலைத்த மனநிலையுடன் இருக்க கற்றுக் கொடுப்பார். பண விஷயத்துல அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள் வரலாம். வீட்டு செலவு, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, பழைய கடன் போன்ற விஷயங்கள் மீண்டும் உங்கள் மீது வர வாய்ப்பு இருக்கும். இதனால சேமிப்பு குறையலாம். சில நேரங்களில் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்களை போஸ்ட்போன் செய்ய வேண்டிய நிலை வரும். ஆனாலும் இது பணத்தை ஹேண்டில் பண்ணும் டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கும் காலம். இந்த காலத்துல அன்னெசரி லக்ஸரி செலவுகள் குறைத்தால் ஃபியூச்சர்ல நல்ல நிலை கிடைக்கும். உறவுகள் விஷயத்துல இந்த முதல் வருடம் மிகவும் சென்சிட்டிவாக இருக்கும். நீங்க மிகவும் நம்பிய ஒரு உறவு தூரமாகவும் மாறி தோணலாம். சிலர் உங்க வாழ்க்கையிலிருந்து விலகலாம். சிலரின் உண்மையான முகம் தெரியலாம். இது மனதுக்கு கஷ்டம் தரும். ஆனா சனி பகவான் நம்ம வாழ்க்கையில உண்மையா நம்ம கூட இருப்பவர்கள் யார் என்பதை காட்டும் சக்தி. அதனால இந்த நேரத்துல விலகும் உறவுகளை பிடித்து நிறுத்த முயற்சி செய்யாமல் இயற்கையாக நடக்க விட வேண்டும். இந்த அனுபவம் உங்களுக்கு எமோஷனல் மெச்சூரிட்டி கொடுக்கும். மனநிலையிலும் இந்த வருடம் பெரிய மாற்றம் வரும். சில நேரங்கள்ல லோன்லினஸ் ஃபீல் ஆகலாம். எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம். ஆனாலும் இது உங்களை கனெக்ட் பண்ற நேரம். இந்த நேரத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெடிடேஷன், டெம்பிள் விசிட், நல்ல பாசிட்டிவ் பீப்புள் கம்பெனி, இவைகள் உங்களுக்கு மன அமைதி தரும். நீங்கள் தனியாக இருக்க கற்றுக்கொள்வது ஃபியூச்சர்ல உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெங்காக மாறும். உடல் நலம் விஷயத்துல கவனம் அவசியம். ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், பாடி பெயின், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் போன்ற விஷயங்கள் வரலாம். அதனால வாழ்க்கை முறையை சரி பண்ண வேண்டும். சீரான உணவு, சரியான தூக்கம், லைட்டான எக்ஸசைஸ், வாக்கிங், இவைகளை தொடர்ந்து சென்றால் இந்த காலத்தை ஈஸியாக கடக்க முடியும். இந்த முதல் வருடம் முழுக்க பார்த்தால் இது ஒரு சோதனை காலம் பிளஸ் பயிற்சி காலமாக இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொறுமை, மன வலிமை, வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் அறிவு, இவையெல்லாம் அடுத்த வருடங்களில உங்களுக்கு மிகப்பெரிய பலன் தரும். இந்த 1 வருடம் கடினமாக இருந்தாலும் அது உங்களை ஃபியூச்சர்ல எந்த கஷ்டமும் தாங்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாற்றும். இந்த சனி பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு நீங்க யார், உங்களுக்கு என்ன முக்கியம், யார் உங்க வாழ்க்கையில் உண்மையானவர்கள் என்பதை புரிய வைக்கும் வாழ்க்கை திருப்புமுனை காலம். இந்த முதல் வருடத்தை தைரியமாக பொறுமையாக கடந்து வந்தால் அடுத்த வருடங்களில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் ஆரம்பித்து வாழ்க்கை நிலையாகும். சனி பகவான் எப்போதும் லேட்டாக பலன் தருவார். ஆனா தரும் பலன் நிரந்தரமாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் முதல் 1 வருடம் கடினமான சோதனை காலமாக இருந்தாலும் அதற்கு பிறகு வரும் அடுத்த 1.5 வருடம் மெதுவாக வாழ்க்கை சமநிலைக்கு திரும்பும் காலமாக இருக்கும். இந்த காலம் முழுக்க திடீரென பெரிய உயர்வு வராது. ஆனால் முதல் வருடம் இருந்த அழுத்தம் குறைந்து மனநிலையிலும் வாழ்க்கை சூழ்நிலையிலும் ஒரு நிலைத்த நிலை உருவாக ஆரம்பிக்கும்.
நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு மெதுவாக பலன் தெரியும். நீங்கள் கடந்து வந்த கஷ்டங்கள் வீணாக போகவில்லை என்று உணர ஆரம்பிப்பீர்கள். இந்த காலம் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பும் மீள்பு நிலை மாதிரி இருக்கும். வேலை மற்றும் தொழில் விஷயத்துல இந்த 1.5 வருடம் நடுத்தரமான வளர்ச்சி தரும். முதல் வருடத்தில் இருந்த தேமதம், புரியாமை, மதிப்பு கிடைக்காத நிலை, இவை மெதுவாக சரியாகும். மேலதிகாரிகள் உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். வேலை நிலைத்தன்மை கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் வரும். ஆனால் அது திடீர்னு பெரிய உயர்வு மாதிரி இருக்காது. மெதுவான, உறுதியான முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்ட ஒழுக்கம், பொறுமை, இவை இப்போது உங்களுக்கு பலனாக வேலை செய்யும். சிலருக்கு வேலை மாற்ற வாய்ப்பு வரும். ஆனால் அது நல்ல நிலைத்தன்மை தரும் மாதிரி இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு மெதுவான, நிலையான வருமானம் ஆரம்பிக்கும். பண விஷயத்துல இந்த காலம் கொஞ்சம் நிம்மதி தரும். எதிர்பாராத செலவுகள் குறையும். நீங்கள் பணத்தை திட்டமிட்டு நிர்வகிக்க ஆரம்பிப்பீர்கள். சேமிப்பு மீண்டும் உருவாக ஆரம்பிக்கும். பெரிய முதலீடு செய்யலாம். ஆனால் பாதுகாப்பான திட்டமிடல் அவசியம். இந்த காலம் உங்களுக்கு பணத்தின் மதிப்பு புரிய வைக்கும். எதிர்கால பாதுகாப்பு பற்றி கவனம் அதிகரிக்கும். வீடு, நிலம், நீண்ட கால சேமிப்பு போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உறவுகள் விஷயத்தில் இந்த 1.5 வருடம் தெளிவு தரும். முதல் வருடத்தில் விலகியவர்கள் விலகி முடிந்து இருக்கும். உண்மையான உறவுகள் மட்டும் இருக்கும். குடும்பத்தில் மெதுவாக புரிதல் அதிகரிக்கும். சில புரியாமைகள் சரியாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலத்தில் நல்ல பொருத்தம் பேசப்படும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவசரமில்லாமல் நிதானமாக பார்த்து முடிவு எடுப்பது நல்லது. காதல் உறவில் இருப்பவர்களுக்கு உறவு முதிர்ச்சி அடையும். யார் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருப்பார்கள் என்று தெளிவாக தெரியும். மனநிலையில இந்த காலம் மிகவும் முக்கியமான ஆறுதல் தரும் காலமாக இருக்கும். நீங்கள் கடந்த கஷ்டங்களை நினைத்து பார்க்கும்போது, நான் இதை கடந்து வந்துட்டேனா என்று ஒரு தன்னம்பிக்கை வரும். சுயமரியாதை அதிகரிக்கும். எல்லாரையும் திருப்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புரியும். உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியும். இந்த மனநிலை மாற்றம் எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாகும். உடல் நலம் விஷயத்தில் இந்த காலம் நல்ல முன்னேற்றம் தரும். முதல் வருடம் இருந்த மன அழுத்தம் மெதுவாக குறையும். உடல் சக்தி அதிகரிக்கும். நீங்கள் வாழ்க்கை முறையில் மாற்றம் செய்திருந்தால் அதன் நல்ல பலன் இப்பொழுது தெரியும். வழக்கமான உடல் பரிசோதனை, நல்ல உணவு, உடற்பயிற்சி இவைகளை தொடர்ந்து செய்தால் இந்த 1.5 வருடம் உடல் நலத்தில் நிலைத்த நிலை இருக்கும். ஆன்மீக ரீதியாக இந்த காலம் உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதி தரும். நீங்கள் வாழ்க்கையை நடைமுறையாகவும் ஆன்மீகமாகவும் சமநிலையுடன் நடத்த கற்றுக்கொள்வீர்கள். சனி பகவான் உங்களுக்கு மெதுவானாலும் உறுதியான வாழ்க்கை அமைத்து தருவார். இந்த காலம் உங்கள் எதிர்காலத்துக்கு அடித்தளம் போடும் காலம். மொத்தமாக பார்த்தால் இந்த அடுத்த 1.5 வருடம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நடுத்தரமானாலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் காலம். பெரிய கஷ்டம் இருக்காது. அதே நேரத்தில் மிகப்பெரிய திடீர் வெற்றியும் இருக்காது. ஆனால் நிலையான வாழ்க்கை, மன அமைதி, பாசம் இவை கிடைக்கும். இந்த காலத்தில் நீங்கள் நிதானமாக இருந்தால் சனி பெயர்ச்சி முடியும் நேரத்தில நீங்கள் மிகவும் மன வலிமை கொண்ட மனிதராக மாறியிருப்பீர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் பரிகாரம் செய்வது மிகவும் நல்ல பலன் தரும். சனி பகவான் தாமதமாக பலன் கொடுத்தாலும் நிச்சயமாக நியாயமான பலன் கொடுப்பவர். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் சனி பகவானை மனதார நம்பி வழிபடுவது நல்லது. சனிக்கிழமைகளில் காலை அல்லது மாலை நேரத்தில் சனி பகவான் கோவிலுக்கு சென்று எண்ணெய் தீபம் ஏற்றலாம். எண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது. காகங்களுக்கு உணவு வைப்பது, ஏழை மக்களுக்கு உணவு அல்லது உடை தானம் செய்வது, உடலால் முடியுமென்றால் முதியவர்களுக்கு உதவி செய்வது, இவையெல்லாம் சனி தோஷத்தை குறைக்கும் நல்ல பரிகாரம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஓம் சனேஸ்வராய நம என்ற மந்திரத்தை குறைந்தது 108 முறை ஜபிக்கலாம். அதே போல ஹனுமான் வழிபாடும் இந்த காலத்தில் மிகவும் நல்ல பலன் தரும். சனி தோஷம் குறைக்க ஹனுமான் சாலிசா படிப்பது அல்லது ஹனுமான் கோவிலுக்கு செல்வது நல்லது. கருப்பு எள் தானம், கருப்பு உடை தானம், இரும்பு பொருள் தானம் இவையும் செய்யலாம். முக்கியமாக இந்த காலத்தில் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் நேர்மையாக வாழ முயற்சி செய்தால் அதுவே மிகப்பெரிய பரிகாரம். முடிவாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த சனி பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் காலம். முதல் வருடம் கடினமாக இருந்தாலும் அதற்கு பிறகு வரும் காலம் மெதுவாக வாழ்க்கையை நிலைப்படுத்தும். இந்த காலத்தில நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொறுமை, மன வலிமை, வாழ்க்கை அனுபவம் இவையெல்லாம் உங்கள் எதிர்காலத்தை மிகவும் உறுதியாக்கும். சில உறவுகள் விலகலாம், சில சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தி நல்ல பாதைக்கு கொண்டு செல்லும். சனி பகவான் எப்போதும் கஷ்டம் கொடுக்க மட்டும் வரமாட்டார். கஷ்டம் கொடுத்து வாழ்க்கையை உயர்த்த வருவார். இந்த காலத்தில் நீங்கள் தைரியமாக, பொறுமையாக, நம்பிக்கையுடன் இருந்தால் இந்த சனி பெயர்ச்சி முடியும் நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையை நன்றாக புரிந்து கொண்ட, மன வலிமை கொண்ட, அனுபவம் நிறைந்த மனிதராக மாறியிருப்பீர்கள். நல்ல நாட்கள் தாமதமாக வந்தாலும் அது நிலையாக இருக்கும். அதனால் பயப்படாமல், மனதை தளர விடாமல் நம்பிக்கையுடன் இந்த காலத்தை கடந்து செல்லுங்கள். சனி பகவானின் ஆசீர்வாதம் உங்கள் மீது நிச்சயம் இருக்கும்.